வணக்கம். நம்ம இக்கிகாயோடைய அடுத்த பகுதிக்கு போகலாம். என்ன எழுதியிருக்காங்கன்னா, மூப்படையாமல் இருப்பதற்கான ரகசியங்கள் இந்த பகுதிக்குள்ளே இருக்குது அப்படின்னு எழுதியிருக்காங்க. வயசாகாமல் இருக்கிறதுக்கான ரகசியத்தை சொல்லியிருக்காங்களாம். ஒரு நீண்ட மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இட்டு செல்லும் சின்ன சின்ன விஷயங்களை நாங்கள் உள்ளே எழுதியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதை நான் சுருக்கமாக சொல்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, ரொம்ப போர் அடிச்சிடும், அதனால் சுருக்கமாக சொல்கிறேன். என்ன எழுதியிருக்காங்கன்னா, நம்ம 120 வயதை எட்டும்போது நம்முடைய உயிரணுக்கள் மீளுருவாக்கம் செய்வதை நிறுத்திடும்னு எழுதியிருக்காங்க. உயிரணுக்கள்னால் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய உயிரணுக்கள், அணுக்கள் தான். எத்தனை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? 30 லட்சம் கோடி அணுக்கள் உள்ளே இருக்குது. எவ்வளவு? 30 லட்சம் கோடி. இது இந்த புஸ்தகத்தில் இல்லை, நான் படித்தது எப்பயோ. அந்த 30 லட்சம் கோடி அணுக்கள் நம்ம சுமந்துட்டுருக்குறோம். நினச்சி பாருங்கள். அது 11 கிலோவோ எடைன்னு நான் படித்த ஞாபகம் கரெக்டாக தெரியல, தப்பாக சொல்லக்கூடாது. ஆனால் இந்த உலகத்தில் நம்ம உயிரங்கள் எத்தனை இருக்குதோ அது மாதிரி நம்ம உடம்பும் 30 லட்சம் கோடி உயிர் அணுக்களுக்கு ஒரு உலகமாக இருக்கிறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதை உருவாக்குறது நம்ம உடம்புக்குள்ளே எந்த இடம்னு உங்களுக்கு தெரியுமா? நம்மளுடைய தண்டுவடத்துக்குள்ளே தான் எலும்பு மஜ்ஜை அப்படிங்கிறது, போன் மேரோ, அங்கேருந்து தான் எல்லா உயிரணுக்களும் உருவாகிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அணுக்கள் உருவாகும், லட்சக்கணக்கான அணுக்கள் சாகும். இதை பற்றி நான் உங்களுக்கு இந்த முடிஞ்சொன்னையும் ஒரு பதிவு போடுறேன் நான். அது ரொம்ப முக்கியம். நம்ம உடம்பை பற்றி நம்மளே தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இது இப்போ இந்த இடத்துல படிக்கும்போது நான் யோசித்தேன், இதையும் நம்ம ஒரு பதிவாக போடணும்னு. அது மறுபடி போடுறேன். அது என்ன சொல்லியிருக்காங்க, 120 வருஷத்தில் அது நிறுத்திடுமா, கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்சிட்டே வருமா. அதனால தான் நம்மளுக்கு இறப்பு வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 120 வருஷங்கிறது நான் இங்கே படிக்கும்போது ஜோதிடத்துலேயும் அப்படி தான் 120 வருடங்கள் தான் தசாபுக்தி எழுதி வச்சுருக்காங்க. அப்போ பாருங்களேன், மெய்ஞானத்தால் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு. எல்லாமே ஆச்சரியந்தான். இப்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா, வலுவான உடலில் வாசம் புரியும் துடிப்பான மனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரேக்க தத்துவம் இருக்கா. அதை நல்லா யோசிக்கணும், சும்மா படிக்கக்கூடாது. வலுவான உடலில் வாசம் புரியும் துடிப்பான மனம். உடலும் மனமும் ரெண்டுமே ரொம்ப முக்கியங்கிறாங்க. வலுவான உடல்னால் நல்ல ஆரோக்கியமான உடம்பு இருந்து அதுக்குள்ளே ஒரு துடிப்பான மனம் தான் நம்மளுடைய வாழ்க்கையே அழகாக இருக்குது. இளமை பொங்க உடலை கொண்டு இருக்கும் நல்ல மனம் அப்படிங்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா மனசும் கெட்டு போயிரு, பேசாமல் படுத்துக்குவோம். மனசு சரியில்லைன்னு வைங்களேன், சண்டை போட்டுட்டு கோவம் வந்துருச்சு அப்படின்னா அப்போது உடம்பு ஒத்துழைக்காது. அப்போது இந்த ரெண்டுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மனசை இளமையாக வச்சுருந்தா அது ஆரோக்கியமான வாழ்க்கையை நோக்கி நம்மை உந்தி தள்ளும் அப்படிங்கிறாங்க. கரெக்டு தானே? நம்ம மனசு எப்பவுமே 25 வயசு இருக்கிற மாதிரி வச்சிட்டோம்னா எப்போவுமே சுறுசுறுப்பாக இருப்போம். அது நம்ம மூப்படைவதை, அதாவது வயசாகுதை தடுக்குதான். எப்படி உடற்பயிற்சி பண்ணலைன்னா நம்மளோட உடல்நிலைக்கு எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துமோ அது மாதிரி மனப்பயிற்சியும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் இருந்தோம்னா நம்மளுடைய மூளையும் ஒரு முக்கியமாக இருக்குது. மூளைக்கும் பயிற்சி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த மூளைக்கு பயிற்சியை ஒரு அறிவியல் அறிஞர் இத்தாலிய நரம்பியல் வல்லுனர், அவர் தான் ஒரு முன்னோடியாமா. அந்த பயிற்சியை மக்களுக்கு நிச்சயமாக வேணும், மனித உயிர்களுக்கு நிச்சயமாக மூளைக்கான பயிற்சி வேணும்னு சொன்னவர். அவர் ஒரு ஸ்பெயின் நாட்டு தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. ஸ்லோமா பிரெல்னிட்ஸ் அப்படிங்கிறவர், அவர் பேட்டி கொடுத்துருக்குறாரு. என்ன அப்படின்னா, மூளைக்கு நம்ம ஏதோ ஒன்று பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சும்மா வச்சுருக்குறோம் அப்படின்னா அதுவும் உடம்புக்கு பயிற்சி இல்லாமல் உடம்பு எப்படி கெடுதோ அந்த மாதிரி மூளைக்கு பயிற்சி இல்லைன்னா மனசு கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போது ஒருத்தர் விரும்புகிற ஒரு செயலுக்கும் அவர் எது நல்லதுன்னு நினைக்கிறாரோ அதுக்கும் இடையே எப்போவுமே ஒரு இழுபறி இருந்துகிட்டே இருக்குதுங்கிறாரு. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு சாப்பாடு பிடிக்குது, சமைக்கிறோம், வீட்டுக்கே சமைக்குவோம், ஆனால் நம்மளுக்கு பிடிச்சது சமைக்க மாட்டோம். ஆனால் சாப்பிட்லான்னு இருக்கும், ஆனால் செய்யவே மாட்டோம். ஏன்னா மற்றவங்களுக்கெல்லாம் அது பிடிக்காது, நமக்கு வேண்டி செய்கிறதா அப்படிங்கிறது. ஒரு விளையாடணும்னு ஆசை இருக்கும், ஆனால் நம்மளுக்கு வயசாகிருச்சு, எப்படி சின்ன பசங்க கூட போய் விளையாடுறதுன்னு அந்த ஆசையை நிறுத்தியே வச்சுருப்போம். அதைத்தான் அவர் சொல்கிறாரு. செய்ய விரும்புகிற செயலுக்கும் எது நல்லதுன்னு நினைக்கிறோமோ அதுக்கும் ஒரு இடைவெளியை எப்போ பார்த்தாலும் வச்சுட்டே இருப்போம். அதை செயல்படுத்தவே மாட்டோம். முக்கியமாக வயசானவங்க அதையே செய்யவே மாட்டாங்க அப்படிங்கிறாரு.
நம்ம மூளை விரைவாகவும் திறமையாகவும் தன்னிச்சையாகவும் நடைபெறும் ஒரு செயலாக நம்மளுடைய சிந்தனையை மாற்றுது அப்படிங்கிறாங்க. இதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, மூளை ஒன்றை பண்ணணுங்கும் போது கஷ்டமாக நினச்சிக்குது. அடுத்தது அதை பழக அது ஈஸியாக பண்ணிக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. அது பின்னாடி போகும்போது அதுக்கான விளக்கம் சொல்கிறேன். மூளை பயிற்சியுடைய தாக்கம் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்குது. மேக்சிமம் பிரெயின் பவர் அப்படிங்கிற ஒரு நூலோட ஆசிரியர் தான் அவர் மூளை பற்றி பல தளங்களில் நன்மை பயக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட வேலையை நீங்கள் முதலாக செய்யும்போது நீங்கள் உங்கள் மூளையை தூண்டி அதுக்கு பயிற்சி கொடுக்குறீங்க. முதலில் அது கடினமாக இருக்கிறது போல் நம்மளுக்கு தெரியும். ஆனால் மீண்டும் மீண்டும் அதை கற்றுக்கிட்டே இருக்கும்போது அந்த பயிற்சி பலனளிக்க தொடங்குது. 2வது முறை நீங்கள் அதை செய்யும்போது அது முதலில் இருந்த அளவுக்கு கடினமாக இருக்கிறதில்ல. ஏன்னா நீங்கள் அதில் பயிற்சி அடைஞ்சிருப்பீங்க. ஒருவருடைய மனநிலையில் அற்புதமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது. இதன் காரணமாக விளைவுகள் மேம்பாடு அடைவதோடு அதை மேற்கொள்வரின் சுயபிம்பமும் மேம்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன, நான் இதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கலாம் அப்படின்னா, நம்ம முதல்ல கார் ஓட்ட பழகும்போது ஒரு பயம் இருக்கும், ஒரு மாதிரி டென்ஷன் இருக்கும். அப்புறம் 2 நாள் 3 நாள் ஆகையில் கண்ணு பூரா அந்த ரோட்டு மேலேயே இருக்கும். அப்புறம் கூடயும் பேசவே மாட்டோம். பேசாமல் இரும்பா. அப்புறம் பார்த்தா ஓட்டி பழக நல்லா கைவசப்பட்டுருச்சு அப்படின்னா மூளை பழகிக்கும். அடுத்தது என்ன பண்ணுவோம், நம்ம சாதாரணமாக ஓட்டும்போது அடுத்தவங்க கூட நியாயம் பேசிகிட்டே ஓட்டுவோம். அதையே முதல்ல நினச்சி பாருங்கள், யாராச்சும் பேசினா கூட நம்மளுக்கு டிஸ்டர்பாக இருக்கிற மாதிரி இருக்குது ஓட்டி பழகும்போது. இது தான் அவர் அப்படி சொல்கிறாரு. அடுத்தது, பிறருடன் சமூக உறவுகளை ஏற்படுத்தி கொள்வதும் மூளைக்கு புதிய தூண்டுதல்களை கொடுக்குது. நிறைய ஃப்ரெண்ட்ஸு, ஒவ்வொருத்தர் கூடயா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதும் நம்மளுக்கு புதிய தூண்டுதலை உருவாக்குது. தனிமை உருவாக்குகின்ற மனச்சோர்வை இது தடுக்குது. நீங்கள் தனியாக ஒரு வீட்டுக்குள்ளே 10 மணி நேரம் உட்காந்து பாருங்களேன், டிவியே பார்க்காம ஃபோனை எடுக்காமல் பைத்தியம் பிடிச்சிக்கும் இல்லையா? அடுத்தது டிவியே பார்க்குறீங்க, ஃபோனையே பார்க்குறீங்க, அதுவும் பைத்தியம் பிடிச்சிக்கும் இல்லையா? ஆனால் மனுஷங்க கூட பேசுங்க, எத்தனை நேரமானாலும் பேசிகிட்டு இருக்கலாம். நீங்கள் அந்த காலத்து நம்ம உறவுகளெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா, காலையிலானா பேசுவாங்க, மத்தியானமானா உட்காந்து பேசுவாங்க, சாயங்காலம் என்ன பேசணும்னே தெரியாமல் பேசுவாங்க. ஆனால் அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்கள் ஃபோன் கூடயோ டிவி கூடயோ பேசுகிறத விட மனுஷங்க கூட உறவுக வச்சுக்கோங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. நாம் நம்முடைய 20களில் இருக்கும்போதே நம்முடைய நரம்பணுக்கள் மூப்படைய தொடங்குது. உயிரணுக்கள் இல்லை, நரம்பணுக்கள் தான் மூப்படைய வயசாகுதுங்கிறாங்க. நரம்பில் கடத்தக்கூடிய ஒரு அணுக்கள், நரம்புக்குள்ள அணுக்கள் இருக்கும் இல்லையா, நம்ம செயல்களெல்லாம் கடத்தக்கூடியது. அதுக்கு 20 வயசு வரைக்கும் அதுக்கு வயசாகிறது இல்லை. 20 வயசுக்கு மேலே ஆனால் அது வயசாக தொடங்குது. அப்போது ஆனால் அறிவுக்கு தீனி போடும் நடவடிக்கைகள், ஆர்வம், புதுசாக கற்றுக்கொள்கிறது, விருப்பம், இதெல்லாம் மூப்படையும் செயல் நடவடிக்கைகளை தாமதப்படுத்துதுங்கிறாங்க. 20 வயசுக்கு மேலே நிறைய புதுசாக நம்ம கற்றுக்கிட்டே இருந்தோம்னா அது நம்மளை வயசாகிறதுலேருந்து தடுக்குது கொஞ்சம் அப்படிங்கிறாங்க. தினமும் புதிதாக எதையாவது கற்றுக்கொள்ளுதல், விளையாடுதல், பிறருடன் தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளுதல், இது எல்லாமே வயசாவதை தடுக்கிறதுக்கான வழிமுறைகளாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மன அழுத்தம்தான் நீண்ட ஆயுளுக்கு எதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, அநேக மக்கள் தங்களுடைய உண்மையான வயசை காட்டிலும் மூத்தவங்களாக தெரிகிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த மன அழுத்தம்தான் காரணம் அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. நெருக்கடியான காலகட்டத்தில் கூட நம்ம உடல் மிகவும் வேகமாக தளர்வடையுதுன்னு சொல்கிறாங்க. நெருக்கடியான காலகட்டங்கள் நினச்சி பாருங்கள். ஒரு பண கஷ்டம் இருக்குது, ஒரு வாழ்க்கையில் பிரச்சனை, குழந்தைக்கு நோய், இதெல்லாம் வரும்போது நம்ம மனசு வேகமாக தளர்வடையுது. அதுக்கு தகுந்த மாதிரி உடலும் தளர்வடைஞ்சிட்டு வந்துடுது அப்படிங்கிறது ஒரு ஆய்வு சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைடல்பார்க் பல்கலைக்கழக மருத்துவமனையைச் சேர்ந்த ஆய்வாளர்கள் மன அழுத்தம் குறித்து ஆய்வுகள் செய்யும்போது
நம்ம ஒரு டென்ஷன் ஆகும்போது கூட நம்மளுடைய மன அழுத்தம் அதிகமாகுது இல்லையா? அந்த காலகட்டத்திலையும் எப்படி நம்மளுக்கு ஒரு நோய் வர்றதுக்கு ஒரு கிருமி உடம்புக்குள்ளே வந்ததுன்னா, இந்த வெள்ளையணுக்கள், சிவப்பணுக்கள் அதை சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகுது. உங்களுக்கு அது தெரியும் இல்லையா? நம்மளுக்கு காய்ச்சல் எதனால் வருதுன்னு கூட. ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு கிருமி நம்ம உடம்புக்குள்ளே போயிடுச்சுன்னா, வெள்ளையணுக்கள் அதை சண்டை போட ஆரம்பிச்சிடும். போர் புரியும். அப்போ அங்கே போர் புரியறதில் ஒரு வினை புரிதல் தான் சூடாகிறது, உடம்பு சூடாகிறது. அந்த மாதிரி ஒவ்வொரு நோய்க்குமே முதல்ல காய்ச்சல் நம்மளுக்கு அறிகுறியாக இருக்கும்ல. அந்த மாதிரி ஒருத்தரை போட்டு கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க ஒரு இன்டர்வியூவில். தேவையில்லாத கேள்வி, கஷ்டமான கேள்விகளெல்லாம் கேட்கும்போது அவர் டென்ஷன் ஆகிறாரு. அப்போது அங்கே பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது அந்த வெள்ளையணுக்கள் எல்லாமே ஏதோ எதிரி வந்த மாதிரி ரெடியாகி நிற்கிதான். ஒவ்வொரு தடவை அது சண்டை போடையிலையுமே நம்மளுடைய உயிரணுக்களுடைய மூப்பு வயசாகிறது அதிகமாகுது, வாழ்நாள் குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அடிக்கடி டென்ஷன் ஆகிறது கூட நம்மளுக்கு அப்படி தான் உயிரணுக்களை உருக்குலையும் அப்படிங்கிறாங்க. நம்முடைய மன அழுத்தம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு உயிரணுக்கள் உருக்குலையும் அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது அப்படிங்கிறாங்க. இப்போல்லாம் மக்கள் அவசர கதியில் இயங்கிட்டே இருக்கிறாங்க. எப்போதுமே எதனோடையோ அல்லது யாராச்சோடையோ போட்டி போட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஒரு விதமான பதட்டத்தோடையே இயங்கிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய உடல் தனக்கு கிடைக்கும் தகவல்கள் அனைத்தையுமே ஆபத்துன்னே உணர்ந்துட்டு இருக்குது, பிரச்சனைன்னே கருதுது. இப்பெல்லாம் மன அழுத்தம் அதனால தான் ஆயிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. முன்ன இருந்த காலத்தில் யாருமே அப்படி இருக்கல. இப்போ இருக்கிறவங்க எதை எடுத்தாலுமே நம்ம பிரச்சனைன்னு நினைக்கிறாங்க, எதை எடுத்தாலுமே ஆபத்துன்னு நினைக்கிறாங்க. அச்சுறுத்துதல், சின்ன சின்னதாக அச்சுறுத்துதலுக்கு பயந்துக்கிறாங்க. சிக்கலான சூழ்நிலை அப்படிங்கிறத எது எடுத்தாலும் யோசிக்கிறாங்க. இதே அவங்களுக்கு பெரிய மன அழுத்தத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம தலைக்குள்ளே ஒரு எச்சரிக்கை மணி ஒலிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உடனே ஒரு நாய் துரத்திட்டு வருது, ஒரு பாம்பு வருது அப்படின்னா ஒரு எச்சரிக்கை மணி அடிக்கும் இல்லையா? அப்போது மூளையிலிருந்து நரம்பணுக்கள் பிட்யூட்டரிங்கிற ஒரு சுரப்பியை சுரந்துருமா. அந்த பிட்யூட்டரி சுரக்கிற அந்த ஹார்மோன்கள் இருக்குதுல்ல, அதுவும் கார்டியோகோட்ராபின் வேதிப்பொருளை விடுவிக்குமா உடனே. இது நிறைய சயின்ஸ் சம்மந்தமானது. இதுன்னு கூட மறுபடி சொல்கிறேன் நான். என்னென்னா இந்த சுரப்பிகள் கூட நம்மளுடைய சர்க்கரை அளவுகளை அதிகரிக்குமா. நீங்கள் ஏதோ நாய் துரத்துச்சுன்னா ஓடுறீங்க இல்லையா? அப்போது உடனே மூளை அந்த ஹார்ட்டை எல்லாத்தையுமே உசுப்பி விட்டுருமா. நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள், கெஸ் வாங்கி ஓடும்போது மனசுக்குள்ளே படன்னு அடிச்சுக்கும். இது எல்லாமே அந்த ஹார்மோன்ஸோட வேலை. இது எல்லாமே அந்த சர்க்கரை அளவு அந்த நேரத்தில் போய் நல்ல உடம்பாக இருந்தாலுமே நம்ம போய் செக் பண்ணும்போது சர்க்கரை அளவுடைய அளவு குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி மிதமான அளவில் இது மிதமாக நடைபெறும்போது நம்மளுக்கு நன்மை பயப்பதாக இருக்குது. அப்போது அன்றாட வாழ்க்கையில் சவால்களை நாம் எதிர்கொள்ள அது நமக்கு உதவுது. ஆனால் இன்றைக்கி மக்கள் அனுபவிக்கிற மன அழுத்தம் நிச்சயமாக தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் மன அழுத்தத்துக்கு போகிறாங்க. இது காலப்போக்கில் பெரும் சீரழிவை கொண்டு வரும். எப்போதுமே ஒரு அவசர நிலை போக்கிலேயே இருக்கிறது நம்மளுடைய ஞாபகங்களோடு தொடர்புடைய மூளை நரம்பணுக்களை கூட பாதிக்குது. யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தீங்களா, நீலாமணி கேட்டிருந்தாங்க. என்னது, எனக்கு நிறையா மறதி வந்துடுது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்போது எதனாலேன்னு இப்போ தெரியுங்களா? நிறையா மன அழுத்தம், எதுக்கெடுத்தாலும் அவசரப்படுறது, சீக்கிரம் வேலையை முடிக்கணும்னு நினைக்கிறது, குழந்த குறும்பு பண்ணுறது கூட அதை ஏற்றுக்க முடியாமல் டென்ஷன் ஆகிறது. இது எல்லாமே நம்மளுடைய மறதிக்கு மூளை நரம்பணுக்களை பாதித்து நம்மளுடைய மறதியை சீக்கிரமாக கொண்டு வருது. அதுக்கான ஹார்மோன்களை சுரப்ப தடுத்துருமா அது. அதனால தான் நம்மளுக்கு மனச்சோர்வுக்கும் போகுது. அப்போ எரிச்சல் வரும், தூக்கம் இல்லாமல் போகும், பதற்றம், உயர் ரத்த அழுத்தம் இது எல்லாமே ஏற்படுது. அப்போது மனத்தையும் உடலையும் துடிப்பாக வச்சிருக்க சவால்கள் நல்லது அப்படின்னாலுமே நம்முடைய உடல் மூப்படைவதை நாம் தடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி டென்ஷன் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நாம் இப்போ ஆபத்து வருது அப்படின்னா உடனே நம்ம டென்ஷன் ஆகிறோம் இல்லைங்களா? அதுவும் கூட அந்த மன அழுத்தம் கூட நம்மளை வயசான ஒரு மூப்புக்கு ஏற்படுத்திட்டு போகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க.
அடுத்தது, ஓரளவு மன அழுத்தம் இருக்கிறது நல்லது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்னதாக மன அழுத்தம் இருக்கலாம், எண்ணத்துக்கு மன அழுத்தம் இருக்கலாம். நம்ம ஒரு செயலை செய்யணும்னு நினைக்கிறோம், இந்த செயலை செஞ்சு முடிக்க வரைக்கும் அடுத்த செயலுக்கு போக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு சின்ன மன அழுத்தம், அதெல்லாம் இருக்கிறது பெரிய பிரச்சனை இல்லை. தேவையில்லாததுக்கெல்லாம் நம்ம கோவப்படுறது அதெல்லாமே பிரச்சனை அப்படிங்கிறாங்க. அடுத்தது கவனமின்மையும் சொல்கிறாங்க. அந்த டிவி பார்க்கும்போது சாப்பிட்றது அது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு வெங்காயமெல்லாம் போட்டு ஒரு ஆம்லேட் சாப்பிட்றதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த டிவி பார்த்துட்டு என்ன சாப்பிட்டோம்னு கூட தெரியாது. ஒரு சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா, ரசம் சாப்பிட்ருப்பாங்க, தயிருக்கு பகையில் ரசம் ஊற்றுனியா அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாமே நம்மளை இப்பத்த நிகழ்காலத்துக்கு வர விடாமல் பண்ணுது. நம்ம இப்பத்த நிகழ்காலத்தில் தான் இருக்கணும். நம்மளுடைய ஞாபகங்கள் எங்கேயோ இருந்துட்டு இந்த நிகழ்கால வேலையை செய்யும்போது அது தப்பாகும், அது கொடுக்குற டென்ஷனும் பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதெல்லாம் நோய்கள் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த நோய்கள் நம்மளை கேன்சர் வரைக்கும் கொண்டு போய் விடுங்கிறாங்க. நரம்புடைய அலர்ச்சி நோய் கூட வரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் யோகா பயிற்சி, தியானம், மூச்சு பயிற்சி இது எல்லாமே செய்யும்போது நம்மளை ஆசுவாசப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மனசை நம்மளுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நம்முடைய மன அழுத்தத்தை இதெல்லாம் நான் உணர்ந்திருக்கிறேன். ஏன்னா 7-8 வருஷமாக யோகா பண்ணுறேன்னு இல்லையா. முன்னே இருந்த கோபம், டென்ஷன் எல்லாம் எனக்கு இப்போ இருக்கிறதே இல்லை. ஏதாச்சும் பிரச்சனைனா அதையே தவிர்த்துட்டு போகிறதுக்கு தான் நான் இப்போ முயற்சி பண்ணுறேன்னு ஒழியோ அதையே எதிர்கொள்கிறதே இல்லை. நீ என் கூட சண்டை போடுறியா, வா பார்க்கலாம் அப்படிங்கிறத நினைக்கிறதே இல்லை. எதுக்கு அந்த இடத்துல இருக்கணும், நம்ம அங்கேருந்து விலகி போயிடலாம் அப்படின்னு நினைக்கும்போது அதுக்கெல்லாம் இந்த யோகா தான் உபயோகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, நீண்ட நேரம் உட்கார்ந்துருக்கிறது கூட உங்களை விரைவாக மூப்படைய வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, நிறைய பேர் இப்போ உட்காந்துட்டே வேலை செய்கிறாங்க இல்லையா, கணனியில் உட்காந்துட்டே வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் சீக்கிரமாகவே வயசானவங்க தோற்றத்துக்கு மேற்கத்திய உலகில் அதிகமாக ஓடி ஆடி வேலை செய்யவே மாட்டாங்களாம். அதனால தான் அவங்களுக்கும் சீக்கிரமாகவே உடல் பருமன் இது மாதிரி எல்லாம் வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டிலையோ அலுவலகத்தையோ நீண்ட நேரம் உட்கார்ந்துருப்பது தசைகளையும் சுவாச அமைப்பையும் வலுவிழக்க செய்வதோடு பசியையும் அதிகரிக்குது. நம்ம சொல்கிறோம் இல்லையா, என்ன வேலை செஞ்ச, சும்மாவே உட்காந்துருந்த, பசிக்கவே இல்லைன்னு. அதையே அவங்க மறுக்கிறாங்க. அப்படி இல்லை, பசிக்கலின்னு மனசு தான் சொல்லும். ஆனால் சாப்பாட்டைத்தான் பசிக்கலின்னு சாப்பிட மாட்டாங்களோலையோ நொறுக்கு தீனியை குறிச்சிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க அவங்க. அந்த நொறுக்கு தீனியை சாப்பிட்றது கூட நம்மளை மூப்படைய செய்யும். கரெக்டான நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, இது உழைப்பில்லா வாழ்க்கை முறை, அதாவது உழைப்பே இல்லாமல் உட்காந்துட்டே எல்லாம் பண்ணுறது, டிவியை பார்க்கறது, ஃபோனை நோண்டிட்டு உட்காந்துட்டு இருக்கிறது, எதுவுமே பண்ணாமல் இருக்கிற அந்த பழக்கம் எங்கே கொண்டு போய் விடுதுன்னா இதய நோய், எலும்பு புரை நோய் போன்றவற்றுக்கு வழிவகுக்குதுங்கிறாங்க. சில சமயங்களில் அது புற்றுநோய்க்கும் காரணமாகுது. நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியில் முக்கிய பங்காற்றும் டெலோமியர்கள் டெலோமியர்கள்ங்கிறது அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். என்னென்னா, நம்மளுடைய உயிரணுக்கள்னு சொன்னேன் இல்லையா, அந்த உயிரணுக்களுக்குள்ளேயும் அதுக்கு சாப்பாடு கொடுக்குறதெல்லாம் அணுக்கள் இருக்கும். அதுவும் சுமந்துட்டு தெரியும் கொஞ்சம் பேர்த்த உயிரணுக்களும். அதுவும் கொஞ்சம் பேர்த்துக்கு ஒரு வாழ்விடமாக இருக்குது. அந்த உயிரணுக்களுக்குள்ளேயும் ஒரு உயிர் இருக்கும். அதுக்குள்ளே இருக்கிற டெலோமியர்கள்னு பேர் வச்சுக்கிறாங்க. டெலோமியர் அந்த அணுக்களுக்கு பேர் டெலோமியர்னு பேர் வச்சுக்கிறாங்க. அவங்க ஒழுங்காக வேலை செய்யலைனாலும் அந்த நம்மளுக்கு உயிரணுக்கள் சீக்கிரமாக வயசாயிருங்கிறாங்க. அதுதான் நம்ம இந்த உட்காந்துட்டே நொறுக்கு தீனி சாப்பிட்றது, தசைகளுக்கு பயிற்சி இல்லாமல் இருக்கிறது எல்லாமே இந்த டெலோமியர் உருக்குலைவுக்கு காரணமாகும். இந்த டெலோமியர் நீங்கள் எழுதுங்க பார்க்கலாம். நம்மளுடைய உயிரணுக்களில் இருக்கக்கூடியவர் யார்? டெலோமியர்கள் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு பதிலாக எழுதணும். ஏன்னா அப்போ தான் நீங்கள் இதை ஃபுல்லாக கேட்டீங்களான்னு எனக்கு தெரியும். அந்த டெலோமியர்கள் நம்மளுடைய உயிர் அணுக்களில் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. அவங்க டேமேஜ் ஆகிட்டாங்கன்னா நம்மளுடைய உயிரணுக்களும் விரைவாக மூப்படையும், விரைவாக அழியும். அப்போது நம்ம சீக்கிரமாக வயசாயிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வயது வந்தவர்களுக்கு மட்டும் நிகழும் நிகழ்வல்ல.
ஓடி ஆடி இயங்காத குழந்தைகளுக்கும் இது பாதிக்குது. குழந்தைகளுக்கு கூட நீங்கள் ஃபோனை கொடுத்து ஒரே இடத்துல உட்கார வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு சீக்கிரமாக அந்த நோய்கள், இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, குழந்தைக்கே கேன்சர் வந்துருச்சு, குழந்தைக்கே ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, குழந்தைக்கே தசைகளில் பிரச்சனை வந்துருச்சு. இப்போ தெரியுதா? நீங்கள் ஃபோனை கொடுத்து உட்கார வச்சு நீங்கள் உங்கள் வேலையை செய்யும்போது நிச்சயமாக குழந்தைகளுக்கு இது வரும் அப்படின்னு சொல்லி 90% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இளம் வயதிலேயே உடல்நல பிரச்சனைகளுக்கு இது கொண்டு செல்லுது. அதனால் இளம் வயதிலேயே ஆரோக்கியமான துடிப்பான வாழ்க்கை முறையைத்தான் நம்ம மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. உங்கள் வாழ்க்கையில் சுறுசுறுப்பை அதிகரித்து கொள்வது ஒன்றும் கடினமானதே இல்லை. அதற்கு ஓரளவுக்கு முயற்சி இருந்தால் போது. உங்களுடைய அன்றாட பழக்க வழக்கங்களில் நீங்கள் சிறிது மாற்றத்தை ஏற்படுத்தினாலே நமக்கு உள்ளும் புறமும் நன்றாக உணரச் செய்யும். அந்த ஒரு சில நடவடிக்கைகளை சொல்கிறாங்க. என்னென்னலான்னு பாருங்களேன். வேலைக்கு நடந்தே போங்க. முக்கால்வாசி நடக்கிறது. ஒரு கடைக்கு போகிறதுனா கூட நம்ம இப்போ வண்டி எடுத்துகிட்டு போகிறோம். அப்படி இல்லாமல் ஒரு கடைக்கு போகிறதுனா கூட குறைஞ்சபட்சம் ஒரு 20 நிமிஷமாவது நடைப்பயிற்சியை வச்சுக்கோங்க. அப்படி நடக்காதவங்க, வாக்கிங் போகாதவங்க பக்கத்துக்குள்ள கடைகளுக்கு போகும்போது, கோயிலுக்கு போகும்போது நடந்து போக பழகிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டடத்தில் மேல்தளத்துக்கு செல்லணும் அப்படின்னா லிஃப்ட்டையோ அடுத்தது இந்த எஸ்கலேட்டரையோ நீங்கள் உபயோகப்படுத்தாமல் மாடிப்படியில் போங்க. உங்களுடைய தோரணைக்கும் தசைக்கும் சுவாச உறுப்புக்கும் இது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது சமூக நிகழ்ச்சி, பொழுதுபோக்கு நிகழ்ச்சிக்கெல்லாம் கலந்துக்கோங்க. ஒரு கோயிலில் விழாவாகட்டும், ஒரு திருமண விழாவாகட்டும், இதையெல்லாம் தவிர்க்காதீங்க. எந்த ஒரு குடும்பத்தில் ஒரு நிகழ்ச்சிக்கு உங்களை அழைச்சாலும் நீங்கள் போங்க. தொலைக்காட்சிக்கு முன்னாடி உட்கார்றதோ இந்த ஃபோனுக்கு முன்னாடி உட்கார்றதையோ அதெல்லாம் தவிர்க்கும். நம்மளோட உடம்பை சுறுசுறுப்பாக வச்சுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சத்து குறைவான உணவை உட்கொள்வதுக்கு பதிலாக பழங்களை உட்கொள்ளுங்கள். இதன் மூலம் நீங்கள் தின்பண்டங்களை பொரிக்கிறீங்க இல்லையா, அந்த சபலம் கூட இருக்காது. உங்கள் உடலில் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாகும் அளவுக்கு நீங்கள் சாப்பாட்டை குறைச்சாலும் பரவாயில்ல, பழங்கள், நட்ஸு அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது ரொம்ப முக்கியம், சரியான அளவு நேரம் தூங்குங்கள். நிறைய பேர் இப்போ நம்ம அதை செய்கிறதில்ல. 7லிருந்து 9 மணி நேரம் வரை தூங்குவது நல்லது. 9 மணி நேரம் குழந்தைகளுக்கு, அப்புறம் அப்படியே படிப்படியாக குறையும் 7 மணி நேரம் வரைக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம 7 மணி நேரமாவது தூங்குறோமான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம நல்லா தூங்கலினா கண்ணுக்கு கீழே கருவளையம் வரும். முதல்ல மூப்படைகிறது அங்கே இருக்கிற செல்கள் தான். அந்த மாதிரி தான் மற்ற இடத்துல இருக்கிற மூப்படைகிற செல்கள் எல்லாம் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியறதில்லை, உணர்றதில்லை. ஆனால் கண்ணுக்கு கீழே இருக்கிற செல்கள் மூப்படைவதை நம்ம விரைவில் உணர்வோம். அதை அவங்க சொல்லலை, நான் தான் சொல்கிறேன். அடுத்தது குழந்தைகள் அல்லது செல்ல பிராணிகளுடன் விளையாடுங்கள். குழந்தைகளோட நம்ம விளையாடுறதே இல்லை. இப்போது குழந்தைக கூட ஏதாவது ஒன்று விளையாண்டுட்டே இருங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம அந்த ஃபோனை கொடுத்து உட்கார வைக்கிறத விட, டிவியை போட்டு உட்கார வைக்கிறத விட கொஞ்சம் சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு குழந்தைகளோட விளையாடுறது அவங்களுக்கும் நல்லது, நம்மளுக்கும் நல்லது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. உங்களுடைய அன்றாட பழக்க வழக்கங்களை ஆராய்ந்து மோசமாக என்ன இருக்குதுன்னு நம்மளே முடிவு பண்ணிக்கலாம். எந்தது பழக்கமெல்லாம் நம்மக்கிட்ட மோசமான பழக்கங்கள், ஃபோன் பார்த்துட்டே இருக்கிறது மோசமான பழக்கமா, டிவி பார்த்துட்டே இருக்கிறது மோசமான பழக்கமா, தூங்குறதும் ஓரளவு தான், எந்நேரம் பார்த்தாலும் கட்டலில் படுத்துக்கிட்டே இருக்கிறது மோசமான பழக்கம்தான். அந்த 8 மணி நேரம் 9 மணி நேரத்துக்கு மேலே ஒருத்தவங்க படுத்துகிட்டே இருக்கிறாங்கன்னா அதுவும் மோசமான பழக்கம்தான். அப்போ இதுகளெல்லாம் ஆராய்ந்து உங்களை நீங்களே மாற்றிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது அந்த அழகு மங்கையர் மறைத்து வைத்திருக்கும் ரகசியத்தை சொல்கிறாங்க. நிறைய பேர் இந்த ஹோட்டலில் எல்லாம் அழகாக ரிசப்ஷனில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி பியூட்டிஷியன்ஸு அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, நடனம் ஆடுறவங்க, இவங்கெல்லாம் எப்படி அழகாக இளமையாகவே இருக்கிறாங்க, வயசானால் கூட அவங்க இளமையாகவே தெரிகிறாங்க. எப்படின்னு பார்த்தா அவங்க நல்லா தூங்குறாங்களாம். அந்த வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்கள பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கி எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம தூங்கும்போது மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் நம்ம உடம்புல சுரக்குது. இந்த ஹார்மோன் நம்ம உடலில் இயற்கையாக சுரக்கும் ஒன்று. நரம்பு சமிக்கைகளை கடத்துகிற செரட்டோனின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருளை அது
கொண்டு சுரக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம விழித்திருக்கும் நேரத்தை விட தூங்குகிற நேரத்தில் தான் இந்த பீனியல் சுரப்பி இதை சுரக்குது. இது எல்லாம் தான் நம்ம மூப்படைகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அதனால் தூக்கம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி இதெல்லாமே நம்ம நல்லா தூங்கும்போது கூட முதுமையில் வருகின்ற அல்சைமர் எனும் மறதி நோய் வருவதை தாமதப்படுத்துது. என்னென்னா மறதி நோய் ஏன் சீக்கிரமாக வருது அப்படின்னா நம்ம ஒழுங்காக தூங்காததுனால தான். அதனால தான் நீங்கள் எந்த மருந்தில் மாத்திரையில் பார்த்தீங்கன்னாலும் தூக்கத்தை கலந்து வச்சுருப்பாங்க. அப்போ தான் அது வேலை செய்யணும். அப்போது நம்ம தூக்கத்தை நிச்சயமாக கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எலும்பு புரை நோயும் இதய நோயும் நம்ம நல்லா தூங்கும்போது தான் வராமல் இருக்கும். எனக்கு இதை படித்த அப்புறம் தான் தெரியுது. இப்போ ஏன் நம்ம இத்தனை ஒரு நோய்க்கு ஆட்படுறோம் அப்படின்னு இதய நோய், சிறுநீரகம், புற்றுநோய் இதெல்லாம் நம்ம என்னமோ நினச்சிட்ருக்குறோம் சாப்பிட்றதுனால தான் வருதுன்னு. இல்லை, நம்ம பழக்க வழக்கங்களை மாற்றிக்கிட்டதுனால தான் வருதுங்கிறது இந்த புத்தகமெல்லாம் படித்தப்புறம் தான் தெரியுது இல்லையா? அப்போ போதுமான அளவு தூங்கிறது, அடுத்தது சரி விகித உணவை எடுத்துக்கிறது, மன அழுத்தம் இல்லாமல் பார்த்துக்கிறது, மது புகையிலை இல்லாமல் இருக்கிறது, போதுமான அளவு முக்கியமாக தூங்கணும். அடுத்தது கொஞ்சமாக மிதமான சூரிய ஒளியில் குளியல் அப்படின்னா கொஞ்சம் நேரம் நிற்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது எல்லாமே நம்மளுடைய மூப்பு வயதாகிறதுலேருந்து தடுக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நம்ம உடல் அளவு எவ்வளவு விரைவாக மூப்படைகிறது என்பதன் மீது தாக்கம் விளைவிக்கும் ஆற்றல் நம்ம மனசுக்கு தான் இருக்குது. உடலை இளமையாக வைத்திருக்கணும் அப்படின்னா நம்ம மனசையும் இளமையாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறத பெரும்பாலான மருத்துவர்கள் ஒத்துக்கிறாங்க. இது இக்கிகையின் ஒரு முக்கியமான அம்சம். அதோடு வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்கும் போது நம்ம உடஞ்சி போயிடாமல் இருக்கணும். நிறைய பேர் அந்த பிரச்சனையை சந்திக்கும் போது நம்ம உடஞ்சி போயிடும், மனநிலையே கெட்டு போயிடுது, நல்ல மனநிலையில் இருக்கிறதில்ல, ஒரு நேர்மறை மனப்போக்கில் இருக்கிறதில்ல. அதெல்லாமே நம்ம தாங்கி பழகிக்கணும், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த பழகிக்கணும், சவால்களை நேர்மறையான மனப்போக்கோட எதிர்கொள்ள பழகிக்கணும். உணர்ச்சிகளை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கிறவங்களுடைய இதுதான் நீண்ட காலம் வாழ்வதாக சொல்கிறாங்க. உணர்ச்சிகளுக்கு நம்ம ஆட்படக்கூடாது, கோபத்துக்கு நம்ம அதையே இடம் கொடுக்கக்கூடாது, கவலைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. யாரெல்லாம் அதை ஒரு ஈஸியாக எடுத்து பழகிறாங்களோ அவங்க நீண்ட காலம் வாழ்கிறாங்க. அது நம்ம உணர்ச்சி வசப்படாமல் இருக்கும்போது, அமைதியாக இருக்கும்போது நம்மளுடைய மனப்போக்கு நம்மளை இளமையாக வச்சுருக்கும். நம்மளுடைய நடத்தையை சீராக்கி நம்மளுடைய பதற்றத்தையும் மன அழுத்தத்தையும் குறைக்கிறது மூலம் அது சாத்தியமாகுது. எதுக்கும் அவசரப்படாத நிதானமான வாழ்க்கையை பின்பற்றுகின்ற கலாச்சாரங்களை கொண்டிருக்கிற மக்கள் தான் நீண்ட ஆயுளுடன் இருப்பதை உறுதிப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. கலாச்சாரத்தை முக்கியமாக பின்பற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி கலாச்சாரத்தோடு வாழ்கிறவங்களோட வாழ்க்கை அதிகமான வாழ்க்கை நீண்ட ஆயுளோடு இருக்கிறதா கூறுறாங்க. நம்ம எல்லாத்தையும் கலாச்சாரத்தை விட்டு போட்டு வந்துட்டு இப்போது 50 வயசு 60 வயசுலேயே படக்குன்னு இறந்து போயிடுறோம். ஆனால் நம்ம கலாச்சாரத்தை பூரா அதைய பூராமே நம்ம விட்டுட்டு வந்துட்டோம் இல்லையா? பழையவாதிகள் தான் கடைப்பிடிக்கிறது மாதிரி அது எல்லாமே நம்மளுக்கு பிடிக்காமல் போயிருச்சு. மூடப்பழக்கம் அப்படின்னு அதையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டோம். ஆயுசை குறைச்சிக்கிட்டோம். நம்ம 100 வயதை தாண்டியவர்கள் 110 வயதை தாண்டியவர்களும் இதையொத்த மனப்போக்கத்தான் கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் பல நேரங்கள் கடினமான ஒரு வாழ்க்கை இருந்த போதுமே தங்கள் வாழ்க்கையை சவால்களை எதிர்கொள்ளும் போதுமே துவண்டு போகாமல் எப்படி நேர்மறையான மனப்போக்குடன் எதிர்கொள்ள வேண்டும் என்பதை அறிஞ்சு வச்சுருந்தாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. 2014 111 வயதை அடைந்த இருந்தவர்கிட்ட கேட்கும்போது அவர் பேர் கூட ஏதோ அலெக்சாண்டர் இமிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அவருக்கு சொல்கிறார், என்னுடைய அதாவது மரபணுக்கள் நல்லதாக எனக்கு வாய்ச்சிருந்துருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஆனாலுமே கின்னஸ் புத்தகத்தில் அவர் இடம்பெற்றிருக்கிறார். அந்த காலத்தில் எனக்கு நீண்ட ஆயுள் எவ்வளவு முக்கியமாக இருந்துச்சோ அதே அளவு
அளவுக்கு அல்லது அதைவிட அதிகமாக நான் எப்படி வாழ்ந்துட்டுருக்குறேங்கிறது தான் முக்கியம். நான் எந்த மாதிரி வாழ்ந்தேன் அப்படிங்கிறது தான் என்னை மூப்படையாமல் வச்சிருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீண்ட ஆயுளுக்கான கின்னஸ் சாதனை படைத்த ஒகிமி, நான் சொன்னேன் இல்லையா, ஒகிமி கிராமத்தில் நாங்கள் இருந்தபோது, அந்த எழுத்தாளர்கள் சொல்கிறது இது, நாங்கள் தங்கியிருந்தபோது தன்னுடைய 100வது பிறந்த நாளை கொண்டாட தயாராகி கொண்டிருந்த ஒரு பாட்டி, ஒரு மூதாட்டி எங்களுக்கு ஒரு பாட்டு பாடினார் ஜப்பானிய மொழியில். அதை நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் கேளுங்க அந்த வரியை. ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் வேண்டுமா, குறைவாய் சாப்பிடுங்கள், நன்றாய் ரசித்து ருசித்து, முன் தூங்கி முன் எழுங்கள், எழுந்தவுடன் செல்லுங்கள் காலார நடக்க, அன்றாடம் ஓட்டுகிறோம் வாழ்க்கையை நாங்கள் அலட்டிக் கொள்ளாமல், வாழ்க்கை பயணத்தை தொடர்கிறோம் குதூகலத்துடனே, நண்பர்களுடன் ஆடி பாடுகிறோம் பிணக்கின்றி. ஆடி பாடுறது முக்கியம் இல்லை, அது பின்னாடி ஒன்று வைக்கிறாங்க பாரு, பிணக்கின்றி. வசந்தமோ குளிரோ வேனிலோ இலையுதிரோ அனைத்தையுமே நாங்கள் அனுபவிக்கிறோம் ஆனந்தமாய். ஐயோ வெயில் வருதே, ஐயோ மழை வருதேன்னு நாங்கள் கவலைப்பட்டதே இல்லை. இயற்கை எதை கொடுக்குறதோ அதை அனுபவித்து வாழ பழகிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கவலைப்படுவதில்லை நாங்கள் எங்கள் விரலின் மூப்பை பற்றி. என்னென்னா அந்த மூப்பு விரல்களுடைய சுருக்கத்தில் தெரியுங்கிறாங்க. நாங்கள் அந்த சுருக்கம் வந்தால் கூட கவலைப்பட்டுக்கல அப்படிங்கிறாங்க. நீங்களும் உங்கள் விரல்களை அசைத்து கொண்டிருந்தால் அழுங்காமல் குலுங்காமல் ஓடி வரும் உங்களை நோக்கி அந்த 100 வயது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. அப்போது எவ்வளோ அழகாக வாழ்ந்துருக்குறாங்கன்னு பாருங்களேன். நம்மளும் அந்த மாதிரி நம்ம வயது மூப்படையாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வாழ்க்கையில் கடைபிடிக்கணும்னு இந்த அத்தியாயம் சொல்லுது. அடுத்த அத்தியாயத்தை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.